திருச்சிற்றம்பலம். புகையால் அனல் உண்டு அடுக்களை போல் எனப் புகறல் அன்னுவயம். வகையாம் அனலிலா இடத்து புகையின்று ஆகும். மலரினொடு முகைநீர் போல என்று மொழிதல் வெதிரேகச் சொல். இவை தொகையார் உறுப்பு ஐந்தொடும் கூடச் சொல்லுவாரும் உலர் துணிந்தே. தர்க்கத்தில் சிறந்தவர்கள் தார்க்கீகர்கள். அவர்களை விட சிறந்தவர்கள் சைவ சித்தாந்திகள் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். மறைந்திருக்கின்ற நெருப்பை அதை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவது அனுமான அளவை. இப்படி அனுமான அளவையில் ஒரு பொருளை அறிவதாக இருந்தாலும் அல்லது அந்த பொருளை பிறருக்கு எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் உடன்பாட்டு முறையிலும் எடுத்துச் சொல்ல வேண்டும், எதிர்மறை முறையிலும் எடுத்துச் சொல்ல வேண்டும். உடன்பாட்டு முறையில் எடுத்துச் சொல்லுவது அன்னுவயச் சொல், எதிர்மறையில் எடுத்துச் சொல்லுவது வெதிரேகச் சொல். இரண்டும் வட சொல்தான். எதற்காக இரண்டு வழியில் எடுத்துச் சொல்ல வேண்டும்? உடன்பாட்டு முறையில் எடுத்துச் சொல்லுவது அந்த பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படும். எதிர்மறையில் எடுத்துச் சொல்லுவது அந்த பொருளை மற்ற பொருள்களிடமிருந்து விலக்கி காட்ட, பிரித்து காட்டுவதற்கு பயன்படும். அது மட்டுமல்ல, உடன்பாட்டில் சொன்னாலும் எதிர்மறையில் சொன்னாலும் அந்த பொருள் மாறக்கூடாது, அந்த பொருளின் தன்மை அல்லது இயல்பு மாறக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நாம் சொன்னது சரியாக இருக்கும். நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம், காகம் உட்கார பழம் விழுந்தது என்பது உடன்பாட்டு சொல். இதை எதிர்மறையில் சொன்னாலும் அந்த இயல்பு தன்மை மாறக்கூடாது. காகம் உட்காரவில்லை என்றால் பழம் விழாது என்பது முதலில் சொன்ன சொல்லோடு பொருந்தாது. பழம் பழுத்தால் விழும் என்பதுதான் இயற்கை. இப்படி உடன்பாட்டில் சொன்னாலும் எதிர்மறையில் சொன்னாலும் அந்த சொல் பொருந்த வேண்டும். இப்படி அனுமான அளவை வைத்து ஒரு பொருளை அறிவதற்கு 5 உறுப்புக்களை பயன்படுத்துகின்றனர் தார்க்கீகர்கள். அது மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயனம், நிகமனம் என 5 உறுப்புக்கள். மேற்கோள் என்பது நாம் அறிய வேண்டிய பொருள், அதாவது மலையில் நெருப்பு இருக்கிறது என்பது, அது மேற்கோள். ஏது என்பது புகை இருக்கின்ற காரணத்தால் என்பது ஏது. அதை விட்டு நீங்காத பொருள் புகை. நெருப்பு எரிகின்ற பொழுதெல்லாம் புகையும் வருகிறது. சமையலறை போல என்பது உடன்பாட்டில் எடுத்துக்காட்டு. நெருப்பு இல்லாத இடத்தில் புகையும் இருக்காது, குளம் போல என்பது எதிர்மறையில் எடுத்துக்காட்டு. இந்த 2 எடுத்துக்காட்டுகள் மூலம் மலையில் நெருப்பு இருக்கின்றது, அதற்கு காரணம் புகை வருகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் தர்க்கவாதிகள் இதற்கு மேற்பட்டு 2 உறுப்புக்களை கூறுகின்றார்கள். ஒன்று உபநயனம், மற்றொன்று நிகமனம். உபநயனம் என்பது கூறிய ஏதுவை பொருத்தி பார்ப்பது. நிகமனம் என்பது மேற்கோளை மறுபடியும் உறுதி செய்வது. மேற்கோள், மலையில் தீ இருக்கின்றது, ஏது புகை வருவதால், எடுத்துக்காட்டு, சமையலறையில் நெருப்பு எரியும் பொழுது புகையும் உடன் இருக்கின்றது என்பது. இதை பொருத்தி பார்க்கின்றார்கள். இந்த மலையிலும் புகை வருகின்றது என்பது உபநயனம். ஆகவே இங்கே நெருப்பு இருக்கின்றது என்பது நிகமனம். இப்படி ஏதுவில் சொன்னதை மறுபடியும் உபநயத்தில் கூறுகின்றார்கள், மேற்கோளில் சொன்னதை நிகமனத்தில் கூறுகின்றார்கள். இது தமிழ் இலக்கணப்படி கூறியது கூறல் என்ற குற்றத்தில் சேரும். ஒரு பொருளை நாம் நிரூபிக்க வேண்டுமானால் அதை பல வழிகளில் எடுத்துச் சொல்லலாம். ஆனால் சொன்னதையே மறுபடியும் எடுத்துச் சொல்லுவது கூறியது கூறல் என்ற குற்றத்தில் சேரும். அதனால்தான் சுவாமிகள் பாடலில் சொல்லும் பொழுது எடுத்துக்காட்டிலே 2 வகையாக சொல்லும் பொழுதே அதுவே அந்த பொருளை உறுதி செய்கின்றது. மேலும் உபநயம், நிகமனம் தேவையில்லை என்பதனால்தான் சுவாமிகள் உறுப்பு 5 உள்ளது என பாடியிருக்கின்றார். இதனால்தான் தர்க்கத்தை விட சைவ சித்தாந்தம் உயர்ந்து நிற்கின்றது. சுவாமிகள் இனி அடுத்தடுத்த பாடலில் உரை அளவையின் வகைகளையும் அனுமான அளவையின் போலிகளையும் எடுத்து கூறுகின்றார். இறைவனுடைய திருவருளால் அவற்றையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.